வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, ரொம்பவே ஈஸியாக குறைவான நேரத்தில் குயிக்காக செய்யக்கூடிய காரப்பணியாரம் தான் பார்க்க போகிறோம். வெளியில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்பியாகவும் உள்ளே இருக்க சாஃப்டாகவும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு அரை வெங்காயத்தை நான் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு வரமிளகா 2 புட்டு வச்சுக்கோங்க. கருவேப்பிலை கொத்து, கொஞ்சமாக கேரட் திருவுனது, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, அப்புறம் தேவையான அளவு இட்லி மாவு எடுத்துக்கணும். தாளிக்கிறதுக்கு கடுகு உளுந்தம் பருப்பு. ஃபஸ்ட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுந்தம் பருப்பு 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வரமிளகா, அடுத்ததாக வெங்காயம், கருவேப்பிலை, இதை சேர்த்து லைட்டாக வதக்கிக்கணும். ரொம்ப வதக்க வேண்டியதில்லை, லைட்டாக வதக்குனா போதும். வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் கேரட் துருவல், கொத்தமல்லி, இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்துக்கணும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதை நம்ம இட்லி மாவோட இப்போ மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இட்லி மாவோட நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பனியாரக்கல்லை அடுப்பில் நல்லா சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். அதில் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து பனியாரக்கல்லில் ஊற்றிக்கோங்க. ஒரு நிமிஷம் வரைக்கும் குக் ஆகட்டும். குக் ஆனதுக்கப்புறம் அடுத்த சைடு திருப்பி விட்டு 1 நிமிஷம் குக் பண்ணணும். ரெண்டு சைடு நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். எல்லாத்தையும் இது மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மிஞ்சி போனால் 10 to 15 நிமிஷம் தான் ஆகும். ஈஸியாக ரெடி பண்ணலாம். அடிக்கடி இட்லி தோசை செஞ்சு போர் அடிச்சிருச்சுன்னா இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். பெரியவங்களது சின்னவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க.
நல்லாவே ஒரு சட்னி ரெடி பண்ணி அது கூட சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் வேறு ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.